அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு பின்னாடி தான் அந்த பிளேன் வந்து இடிச்சு 2 பெரிய பில்டிங் கட்டடம் இடிஞ்சு விழுந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், டெலிவிஷன்ல பார்த்தோம்ல. உலகமே அதிர்ந்து போன ஒரு இடம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இருந்த அந்த பெரிய பில்டிங் அதை இடித்து டெரரிஸ்ட் தலைவட்டமாக்கிட்டாங்க. அதை கமெமரேட் பண்றதுக்கு தான் இந்த அருமையான இந்த ஃபவுண்டனை வச்சிருக்கிறாங்க. அந்த பில்டிங்குடைய அஸ்திபாரங்கள் இங்கே கீழே இருக்குது. அயர்ன் ராட்ஸ் ஆர் ஸ்டில் தேர். இந்த இடம் எதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இதை கமெமரேட் பண்றதுக்கு இதுல இங்க இறந்தவங்களுடைய பேரெல்லாம் இங்க லைனா எழுதி வச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த பில்டிங்ல அந்த பிளேன் இடித்த போது மரித்து போனார்களோ அதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புறேன். சில நேரத்துல சாத்தான் அல்லது சத்ரு யோசிக்கிறான், இடிச்சுட்டா இவங்க திரும்ப எழும்ப மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர் திரும்ப கட்டுகிறவர். எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா இந்த வானளாவிய பெரிய பில்டிங் தெரியுதுங்களா? எஸ், ஒன் வேர்ல்டு டவர் அப்சர்வேட்டரி இடிச்ச இடத்துல மறுபடியும் கட்ட வச்சாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு டவர் வரப்போகுது. they are building one more. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு உங்க லைஃப்ல சாத்தா உங்களை இடிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களை மறுபடி கட்ட போறார். உங்க பிசினஸை மறுபடி கட்ட போறார். உங்களுடைய குடும்பத்தை மறுபடி கட்ட போறார். உங்க வாழ்க்கையை மறுபடி கட்ட போறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31:4 சொல்கிறது. ஜெரமியா 31:4, I will build you up again. A new virgin Israel will be rebuilt. I will build you up again. நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். The Twin Towers World Trade Center இடிக்கப்பட்ட போது எல்லாரும் நினைச்சாங்க திருப்பி இங்க கட்ட முடியாது. ஆனா கர்த்தர் கட்டி காண்பித்தார். அதை விட பெட்டரான ஒரு பில்டிங்கை கட்டினாங்க. அதை விட அட்வான்ஸ்டான ஒரு பில்டிங்கை கட்டினாங்க. உங்க லைஃப்லயும் எதையெல்லாம் பிசாசு இடிச்சானோ கர்த்தர் திரும்பி கட்ட போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்துல ஃபயர் ஃபைட்டர்ஸ் சில பேர் இந்த பில்டிங்ல இருந்து மற்றவங்களாம் ஓடும் போது உள்ள ஓடுனாங்களாம். எதுக்கு தெரியுமா? யாரையாவது காப்பாற்றலான்னு சொல்லி தாங்க உயிரை பணைய வச்சுட்டு உள்ள ஓடினாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் அப்படிதான். மனுக்குலமே அழிந்து பாவத்துல விழுந்து நரகத்துக்கு போயிருக்கும் போது அவர் பாதாளத்திலிருந்து ஏறி நம்மை விடுவித்து பரலோகத்துக்கு சேர்க்க தம்மையே பலியாக்கினார். இந்த நியூயார்க் ஃபயர் ஃபைட்டர்ஸ் போல நமக்காக இயேசு ஜீவனை கொடுத்து நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்த உங்களை அவர் எப்படி கட்டாம இருப்பாரு? கண்டிப்பா உங்களை ஒரு ஹிஸ்டரி மேக்கரா, ஒரு வேர்ல்ட் ஷேக்கரா, ஒரு வேர்ல்ட் ரெனவுண்ட் மானுமெண்டா மாத்துவார். God bless you. Have a wonderful day. You will be rebuilt. Amen.